புனித ஆரோக்கிய மாதாவே, விடி வெள்ளியன்று இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, மனு குலத்துக்கு அருள்மழை பொழிவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, பேர் பெற்ற அன்னம்மாள் சுவைக்கீனின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, அவர்களின் வேண்டுதலாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலான இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, விண்ணுலகம் மண்ணுலகம் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறை குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே, நித்தியமாய் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, கடவுளின் கொடைகளை எல்லாம் பெறவிருக்கும் இறை கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே, தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, மனு குலத்தில் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, என்றும் கன்னியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே, நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே, புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்மிடத்தில் சரணடைந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்திற்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னிகையான புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களினின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாதாவே
மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். வானோ தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஏனோ என்றமை நீ தள்ளாமல் ஏக்கால துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓர் சாவான பவம் தானும். என்றேனும் செய்திடாமல் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்தே உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்தே உன் பாதம் சேரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, புனித பாத்திமா மாதாவே, பாத்திமாவென்னும் சிற்றூரில் ஆடு மேய்க்கும் பிள்ளைகளுக்கு 6 முறை தரிசனையான பாத்திமா மாதாவே, சிறு பிள்ளைகளை போல் ஆவது மோட்ச ராஜ்யத்துக்கு அவசியம் என்று காண்பிக்க 3 ஏழை பாமர பிள்ளைகளுக்கு காட்சியளித்த பாத்திமா மாதாவே, அமைதியான ஆத்துமத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்று காண்பிக்க
ஏகாந்தமும் அமைதியும் பொருந்திய மலைச்சாரலில் காட்சியளித்த பாத்திமா மாதாவே, தம்மை தேடுகிற மக்களை தேவனும் தேடுகிறார் என்று காண்பிக்க ஜெபமாலை பக்தியில் சிறந்து விளங்கி மரியாயின் நிலம் என்று அழைக்கப்பட்ட போர்த்துக்கல் நாட்டில் தரிசனை கொடுக்க திருவுளமான பாத்திமா மாதாவே, ஜபமும் தபமும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அவசியம் என்று காண்பிக்க 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகளிடத்தில் ஜப தபம் செய்யும்படி கேட்ட பாத்திமா மாதாவே, இரட்சணியம் அடையவும் உலக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜபமாலை ஜெபிப்பது மிகவும் முக்கியம் என்று காண்பிக்க காட்சி தந்து அனுதினமும் ஜபமாலை சொல்லும்படி கேட்டுக்கொண்ட பாத்திமா மாதாவே, பூலோக கடமைகளில் சிக்குண்டிருக்கிற நாங்கள் பரலோகத்துடன் எவ்வித தொடர்பு கொள்ள வேண்டுமானாலும் அதற்கு தகுந்த ஆயுதம் அவசியம் என்று காண்பிக்க அக்குழந்தைகளுக்கு முன்னால் ஒரு தேவதூதனை அனுப்பி 1 வருட காலமாய் அவர்களை தயாரித்த பாத்திமா மாதாவே, சர்வேஸ்வரனை விசுவசித்து ஆராதித்து நம்பி நேசிப்பது ஒவ்வொரு மனிதனுடையவும் கடமை என்று காண்பிக்க சம்மனசின் முதல் காட்சியிலேயே அதற்கேற்ற அரிய ஜபம் ஒன்றை எங்களுக்கு கற்றுத்தந்த பாத்திமா மாதாவே, கடவுளின் திருச்சந்நிதியில் மனிதன் மிகுந்த தாழ்ச்சியுடன் பணிந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று காண்பிக்க நெற்றி தரையில் பட அஜபத்தை சம்மனசானவர் சொல்லும்படி கட்டளையிட்ட பாத்திமா மாதாவே, பாவத்தில் இருந்தும் நரகத்தில் இருந்தும் காப்பாற்றும்படி ஆண்டவரிடம் மன்றாடுவது அவசியம் என்று காண்பிக்க ஜபமாலையின் ஒவ்வொரு 10 மணி முடிவிலும் அதற்கான ஒரு தனி ஜபம் சொல்லும்படி காண்பித்த பாத்திமா மாதாவே, ஒருத்தல் முயற்சி செய்வது அவசியம் என்றும் எங்களுக்கு இவ்வுலகில் நேரிடும் எல்லாவற்றையும் பாவ பரிகாரமாக நாங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றும் சம்மனசுக்களின் வாயிலாக போதித்தருளிய பாத்திமா மாதாவே, சுவிசேஷ போதனைகளையும் திருச்சபையின் படிப்பினைகளையும் நாங்கள் மறந்து விடாதிருக்கும்படியாக உங்களுடைய காட்சிகளாலும் உரையாடல்களாலும் கத்தோலிக்க ஞான உபதேசத்தை முழுமையாக போதித்து அருளிய பாத்திமா மாதாவே, இயேசு கிறிஸ்துநாதர் உண்மையாகவே திவ்ய நற்கருணையில் இருக்கிறார் என்று மகா உன்னத சத்தியத்தின் உண்மையை காண்பிக்க அப்பரச குணங்களில் நற்கருணையை ஏந்திய சமரசானவரை அனுப்பி அதிலே இயேசுவை அந்த 3 குழந்தைகளும் ஆராதித்து அவரை உட்கொள்ளும்படி செய்த பாத்திமா மாதாவே, தேவ நற்கருணையில் அப்பத்தின் குணங்களுக்குள்ளேயும் முந்திரி கைப்பட ரசத்தின் குணங்களுக்குள்ளேயும் இயேசுநாதருடைய திரு சரீரம் இரத்தம் ஆத்துமம் தேவ சுவாபம் எல்லாம் அடங்கி இருப்பதையும் அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா தேவ நற்கருணை பேழைகளிலும் இருக்கிறார் என்பதையும் தேவதூதனின் மற்றொரு ஜபத்தால் எங்களுக்கு படிப்பித்தருளிய பாத்திமா மாதாவே, நற்கருணையில் தந்தை மகன் தூய ஆவியாகிய கடவுள் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று காண்பிக்க அதற்கென ஒரு மனவல்லிய ஜபத்தை அம்3 சிறுவர்களுக்கும் உணர்த்தி அருளிய பாத்திமா மாதாவே, நன்றியற்ற மனிதரால் சகிக்க கூடாத விதமாக நிந்தனைப்படும் நற்கருணை ஆண்டவருக்கு நிந்தை பரிகாரம் மிக பரிகார நன்மை உட்கொள்ளும்படி அச்சிறுவர்களை தூண்டிய பாத்திமா மாதாவே, இயேசுவின் திரு இருதயத்துடன் உங்கள் மாசற்ற இருதயமும் ஒன்றாக நேசிக்கப்பட்டு நிந்தை பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் என்று கூறி அதற்காக முதல் சனிக்கிழமை பக்தியை ஏற்படுத்திய பாத்திமா மாதாவே, மரியாயின் மாசற்ற இருதயத்துக்காக பரிகாரம் செய்யும் கருத்தோடு தொடர்ச்சியாக 5 முதல் சனிக்கிழமைகளில் பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொண்டு 53 மணி ஜபமாலை சொல்லி 1/4 மணி நேரம் ஜபமாலை தேவ ரகசியங்களை நினைத்தபடி மாதாவுடன் தங்கி
இருப்பதே முதல் சனி பக்தி என்று விளக்கி கூறிய பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் அமலோற்பவம், தெய்வீக தாய்மை, எப்போதும் கன்னிமை ஆகிய சிறப்புகளுக்கு எதிராகவும் மாதாவின் பக்தியை அழிப்பதும் மாதாவின் திரு உருவங்களை அகற்றி அவமதிப்பதும் ஆகிய 5 வகை நிந்தைகளுக்கு பரிகாரமாக 5 முதல் சனி பக்தி என்று இயேசுவே விளக்கி கூறும் அளவுக்கு தேவ சலுகைகளை பெற்றுள்ள பாத்திமா மாதாவே வேண்டிக் கொள்ளும். முதல் சனி பக்தியை பிரமாணிக்கத்துடனும் அனுசரிப்பவர்களின் மரண சமயத்தில் ஈடேற்றத்திற்கு அவசியமான சகல உதவிகளையும் அவர்களுக்கு செய்வதாக வாக்களித்துள்ள பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தின் பலனாக யுத்தம், பஞ்சம் ஆகிய துன்பங்கள் நேருகின்றன என்று கூறி அவற்றை தடுக்க ஜபமாலையும் தப முயற்சிகளும் செய்து உங்கள் மாசற்ற இருதய பக்தியை கை கொள்ளும்படி தூண்டி இதுவே பாத்திமா செய்தி என்று உலகிற்கு உணர்த்தி வருகின்ற பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாத்திமா காட்சிகள் கடவுளால் ஆனவை என்று எல்லோரும் நம்பும்படியாக 1917 அக்டோபர் 13ஆம் நாளில் 6ஆம் காட்சியின் போது சூரியனில் மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்திய பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டால் ரஷ்யா மனந்திரும்பும், உலக சமாதானம் வரும், இல்லாவிடில் ரஷ்யா தன் தப்பறைகளை உலகமெங்கும் பரப்பும், யுத்தங்களையும் வேத கலாபனைகளையும் தூண்டிவிடும் என்று எச்சரித்த பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர்கள் போதிய ஜபமாலைகள் சொல்லாவிட்டால் இனம் தெரியாத ஒரு ஒளி ஓர் இரவில் தோன்றி அடுத்து வரவிருக்கும் மகா பெரிய ஆக்கினைகளை முன்னறிவிக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறியுள்ள பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரஷ்யா மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அந்நாட்டை பரிசுத்த மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு பாப்பரசர் உலக மேற்றாளிமார்களுடன் சேர்ந்து ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்ற இயேசுவின் நிபந்தனையை லூசியாவிடம் அறிவித்த பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் நம்பிக்கை இழந்து போகா வண்ணம் இறுதியில் என் மாசற்ற இருதயம் வெல்லும், பாப்பரசர் ரஷ்யாவை என் இருதயத்துக்கு ஒப்பு கொடுப்பார், உலக சமாதானம் வரும் என்று கூறி அருளிய பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்காக ஜெபித்து பரித்தியாகம் செய்ய ஆளில்லாததால் அநேக ஆத்துமங்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்று வேதனையுடன் கூறி பாவிகளுக்காக எங்களை மன்றாட தூண்டிய பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரகத்திற்கு செல்லும் பாவிகளில் பெரும்பாலானவர்கள் கற்புக்கு எதிரான பாவங்களுக்காகவே அங்கு செல்கிறார்கள் என்று ஜெசிண்டா வழியாக கூறி பரிசுத்த தனத்தின் மட்டில் எங்கள் கடமையை உணர்த்திய பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாப்பரசரும் திருச்சபையும் கொடுமையாக அலைக்கழிக்கப்படுவதை முன்கூட்டியே அறிவித்து அதிலிருந்து காப்பாற்றும்படி அதிகமான ஜபதபம் அனுசரித்து ஜபமாலையை பக்தியுடன் தியானித்து சொல்லும்படி கற்பித்த பாத்திமா மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களும் சுமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே இயேசுவே எங்களை தயவுடன் இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. தமது ஜீவியத்தாலும் உத்தானத்தாலும் எங்களுக்கு நித்திய இரட்சணிய பேறு பலனை சம்பாதித்தருளிய ஏக புத்திரனின் பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி அந்த தேவ ரகசியங்களை முத்தி பேறு பெற்ற புனித கன்னி மரியாளின் மகா பரிசுத்த ஜபமாலை வழியாக நினைவு கூறும் அடியோர்கள் பாத்திமாவில் அவர்கள் காட்டிய வழியின்படியே நடந்து அதிலுள்ள வாக்கு தத்தங்களின் பேற்றை அடையத்தக்கதாக உதவி புரிந்தருளும். இவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். பக்கம் 6.
வருக குருகுலமே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலமுடன் வாழும் வழியை காட்டுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் பலமுடன் வாழும் வழியை காட்டுவார் வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம் வானகன் தந்தையை நாம் வணங்கிடுவோம் அழகிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம் அவர் வழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் வழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களை, இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நாள் பொன்னாள். இந்நாளிலே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி பிரான்சிஸ் கிறிஸ்துராஜ் அவர்கள் தங்களுடைய குருத்துவ அருள்பொழிவு நாளை இன்று சிறப்பிக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாங்கள் வாழ்த்துவோம், பாராட்டும். அவர்கள் கரவொலி எழுப்பி தந்தை நமது பாசமிகு பங்கு தந்தைக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம் தந்தை நம்முடைய ஊருக்கும் நம்முடைய ஊருள்ள கிளை பங்கும் எல்லா விதமான அவர் முயற்சி எடுத்து நல்ல பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் தாம் அன்னையின் வழியாக அவரோடு உடனிருந்து நல்ல திறம்பட நம் பணியை செய்து உடல் உள்ள சுகத்தை ஆன்ம சுகத்தை கொடுத்து இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று கல்வாரியின் வழி வழியாக அவருக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் தூய பாத்திமா அன்னையின் திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தூய பாத்திமா அன்னை என்ற பெயர் போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா நகரில் 1917 மே 13 முதல் அக்டோபர் 13 வரை லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிற்றாருக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும்.
மரியன்னை அளித்த காட்சிகளில் சிறப்பு வாய்ந்ததாக பாத்திமா நகர் காட்சி விளங்குகிறது. ஒவ்வொரு காட்சியின் மூலம் தனது அன்பையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிறார். நம் அன்பு அன்னை நம் அன்னையிடம் விளங்கிய அன்பு, அமைதி, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகள் நம்மில் சிறந்தோங்க வேண்டியும், குறிப்பாக இன்று தனது குறிப்பிட்ட நாளை கொண்டாடுகிற நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு நல்லதொரு உடல் உள்ள சுகத்தையும் பணி செய்வதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டியும் பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கண்ணுக்கு உள்ளே ஏறக்குறைய 1 மணி நேரம் சிறப்பாக நாம் அன்னையை புகழ்ந்திருக்கிறோம். 6:30 முதல் 7:30 வரை அன்னையை புகழ்ந்திருக்கிறோம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். சிறுவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோருமே வாயாறு பாடலில் பாடி ஜெபம் சொல்லி அன்னையை நாம் போற்றி புகழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பான விதத்திலே ஒரு பெரிய விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இது நமக்கு கிடைத்த பேராக பாக்கியமாக நாம் பார்க்கிறோம். அன்னை வழியாக ஆண்டவிடத்தில் நாம் செல்வதற்கு எளிதான முறையிலே உருவாகிறது. அன்னை மரியாள் ஒரு ஜன்னல் என்று சொல்வார்கள். அந்த ஜன்னல் வழியாகத்தான் இயேசுவை வெளியே பார்க்க முடியும்னு சொல்லுவார்கள். இயேசுவை பார்க்க அன்னை மரியாள் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு நாம் அன்னை மரியாளத்தில் ஏதாவது ஒரு மன்றாட்டை மனதில் வைத்து கேட்போம். நாம் கேட்டு, தாயே, தயவுமிக்க தாயே, நிறைவாக தாரும் என்று மன்றாடுவோம். நாம் கேட்பது கண்டிப்பாக கிடைக்காமல் போகாது. 1 மணி நேரம் புகழ்வது என்பது இந்த நவீன காலத்தில் இயலாத ஒன்று. நாம் அதை சிறப்பாக செய்திருக்கிறோம், மிக அருமையாக செய்திருக்கிறோம். அன்னை அதை பார்த்து மனமகிழ்ந்து இருக்கிறார். தன்னுடைய திருமகனிடத்திலே கேட்டு நிறைவாக பெற்றுத்தர அவர் தயாராக இருக்கிறார். அந்த ஒரு மன்றாட்டை நினைத்து பக்தி உருக்கத்தோடு நாம் மன்றாடுவோம், பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை எல்லாம் இறைவன் சன்னிலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம் திருமகனின் அன்னையை பாத்திமா அன்னையாக எங்களுக்கு தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. தூயவரான தந்தையே, உமது கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகும் உம்முடைய மறை பொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குவோராகும் நான் திகழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் பணிகளை பற்றி முன்னறிவிப்பு செய்யும் பெரிய இறைவாக்கினர்களுள் எசையாதான் முதல் இறைவாக்கினர். இவரின் நூலில் இருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகம் கேட்போரின் இதயத்திற்கு இதமானதாக, ஆறுதல் தருவதாக, வாழ்க்கையை சீராக்குவதாக அமைகின்றது. நம்மை வழிநடத்த பாதுகாக்க நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்று முழக்கமிடும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய. அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்துவார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்ட விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தரச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 25. Come on.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிற இனத்தார் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நாம் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவோம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பெற்று கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோம் என கூறும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருந்தேசனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருந்தேசனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஓர் விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்தில் இருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேருது, எழுந்திடு, இவற்றை கொஞ்சம் சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயுக்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின் யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உன் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று நமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீது இறங்கி வந்தன. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால், கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியாக மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாள் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களை, இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சியான நாள். ஒரு பொன்னாள், நாம் எல்லோரும் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள். தாயாம் திரு அவை புனித பாத்திமானின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்று நமது பங்கு தந்தை அவர்களும் தங்களது குருத்துவ அருள்பொழிவு விழா நாளை கொண்டாடுகின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், கடவுள் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு அவர் எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அவரை ஜென்ம பாவத்திலிருந்து அவர்களை படைத்தார். அவர்களுக்கு முழுமையான அருளையும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் அந்த குருத்துவ அருள்பொழி என்பது கடவுளால் தகுதியற்ற எங்களை கடவுளால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குருத்துவ அருள்பொழிவில் ஆயர் வழியாக அந்த தூய ஆவி வந்து அவரை தகுதி உள்ளவராக மாற்றுகிறது. அந்த அருளையும் ஆசிரியையும் அவருக்கு வழங்குகின்றது. அந்த குருவானவருக்கு மக்களுக்கு அந்த ஆசியை கொடுப்பதற்காக. அதெல்லாம் திருத்துதர் பணி நூல்கள் நாம் வாசிக்கின்றோம். தங்களுடைய பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அந்த ஆசியை வழங்குவதற்காக கடவுள் அவர்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அன்னை மரியாளையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசி அந்த ஆசியை கொடுப்பதற்காக கடவுள் அவர்களை ஜென்ம பாவத்திலிருந்து அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். குருக்களாகிய எங்களையும் அந்த சிறப்பான பணிக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அந்த மக்களுக்கு அருளையும் முழுமையான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசி மக்களை நல்வழியில் நடத்துவதற்காகவும் இந்த சிறப்பான கொடையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்நன்னாளிலே
நாம் ஒவ்வொருவரும் இந்த கடவுளின் அருளுக்காகவும் ஆசிர்க்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கல்வாரி பலியில் நாம் ஆண்டவருடைய அந்த பந்தியில் அமர்ந்து அவருடைய அந்த அன்பை சுவைப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்நாளிலே இன்றைய நாளிலே புனித பாத்திமா அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். பாத்திமா என்ற பெயரை தாங்குகின்ற அந்த நபரும், பாத்திமா பெயரை தாங்குகின்ற நிறுவனங்களும், தாங்குகின்ற பாத்திமா என்ற பெயரை புனித பாத்திமா என்ற பெயரை தாங்குகின்ற ஆலயங்களும் சிறு கெபிகளும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த நாளில் நாம் திருவிழா வாழ்த்துக்களை கூறி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நாளிலே புனித பாத்திமா நகரிலே, போர்ச்சுகல் நாட்டில் அந்த பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் அந்த 2 சிறுமிகள் ஒரு சிறுவருக்கு காட்சி கொடுத்து, அவர்களுக்கு காட்சி கொடுத்து என்ன கூறுகிறாள் என்றால், ஒவ்வொருவரிடம் நீங்கள் கூற வேண்டும், பாவத்திலிருந்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அந்த கட்டளை இடுகின்றார்கள். எல்லோரும் பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும், அதுதான் என்னுடைய மகனுடைய விருப்பமாக இருக்கின்றது என்று கூறி இந்த ஜெபமாலையை அவர்கள் 400 ஜெபமாலை மாதம், இந்த ஜெபமாலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நீங்கள் அதன் வழியாக இயேசுவை அடைய முடியும் என்று அந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து அன்னை மரியாள் கூறுகின்றார்கள். அந்த சிறுவர்களும் அவர்களும் சென்று ஒவ்வொருவரிடம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததை எல்லோரும் பாவிகள், நாம் எல்லோரும் பாவிகள், மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்டு அன்னை மரியின் வழியாக தான் நம் ஆண்டவரை சென்றட முடியும் என்று எல்லோருக்கும் அவர்கள் அந்த அன்னை மரியாள் கூறிய நற்செய்தியை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஆகவே அப்படி எடுத்துரைக்கும் பொழுது அவர்கள் இன்னொரு காட்சியை கொடுக்கின்றார்கள். சூரியன் உதிக்கின்ற அந்த வேளையில் ஒரு பல பேர் அங்கு கூடியிருக்கின்றார்கள். எல்லா மக்களும் அங்கு வந்து கூடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியா அந்த சிறுவர்களுக்கு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த இடத்திற்கு வாருங்கள். தொடர்ந்து அவர்கள் 6 முறை ஒவ்வொரு மாதம் காட்சி கொடுத்தார்கள். அப்படி அந்த இடத்தில் அவர்கள் இறுதியாக அந்த இடத்தில் கூடும் பொழுது எல்லா மக்களும் கூடியிருந்தார்கள். அங்கு அந்த அன்னை மரியாள் கூறுகின்றார்கள், நீங்கள் எல்லோரும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும், நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி காட்சி கொடுத்து அந்த மக்களை அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்பிக்கை என்ற பாதையில் வழி நடத்துவதற்காக அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்றார்கள். அப்படி பரிந்து பேசி ஒரு 3 ரகசியத்தை அன்னை மரியாள் அங்கு கூறியதை பார்க்கின்றோம். முதலாவது ரகசியம் என்று கூறும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறவில்லை என்றால் 2வது உலகப் போர் ஒன்று நடக்கும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். 2வது ரகசியம் என்று பொழுது, ரஷ்ய மக்களுக்காக நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி அந்த ரஷ்ய மக்களுடைய மனமாற்றத்திற்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்த திருத்தந்தை அவர் மரியாளின் மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த மக்களுக்காக, அந்த நாட்டு மக்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார். 3வது ரகசியம் என்று பார்க்கும் பொழுது, திருத்தந்தையின் திரு அவையும் துன்புறும் நேரம் வருகின்றது என்று கூறுகின்றார். அப்படி வரும்பொழுதுதான் அன்றைய திருத்தந்தையாக இருந்தால், அதுவும் புனித பாத்திமா அன்னையினுடைய பெருவிழாவில் தான் நம்ம அன்றைய காலத்தில் திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் சுடப்பட்டார்கள் துப்பாக்கியால். இப்படி அன்னை மரியாள் 3 ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள். அது நடந்தது. இப்பொழுதும் அன்னை மரியாள் பரிந்து பேசுவதனால்தான் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசினார். இயேசு கிறிஸ்து அதே பரிந்துரையால் விண்ணக தந்தையை நோக்கி அவர் இரக்கத்தையும் அன்பால் தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகம் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, அன்னை மரியாளுடைய பரிந்துரையாலும் இயேசுனுடைய பரிந்துரையால் தான் நாம் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதான் நாம ஒரு உவமையில பார்க்கிறோம். கோதுமையும் வருது, களைகளும் வருது. வந்து கேட்கிறாங்க, இந்த களைகளை எப்பவுமே பிடிக்க எரிந்து விடுவான்ட்டு. ஆனால் கூறுகின்றார் இயேசு இந்த உவமை வழியாக, இப்பொழுது வேண்டாம், அதுவும் வளரட்டு, கடைசி இறுதி நாளில் நாம் பார்ப்போம், அது வரைக்கும் வளரட்டு, எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வருது. இதை நாம் குறிப்பிடும் பொழுது அந்த வயல் வழி என்பது இந்த உலகம். இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். 2 பேரும் வளரட்டும், வாய்ப்பு கொடுப்போம். நல்லவர்களுக்கும் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம், எப்போதாவது மனம் திரும்புவார்கள் ஒரு நாள் என்று அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு அந்த இறுதி காலத்துல, அந்த அறுவடை காலத்துல 2ம் வளருது. கடைசியில் இந்த களையெல்லாம் பிடுங்கி அதை கேட்டா எரிச்சிடுறாங்க.
இதே போலதான் அந்த அறுவடை நேரத்தில் இறுதி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனம் வருந்தி இறுதி வரை மனம் மாறவில்லை என்றால் அது தீர்ப்பு நமக்கு இதே போலதான் கிடைக்கும். அது அண்டை மரியாள் நமக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் வாய்ப்பு. இறுதி வரை நாம் எப்பொழுதாவது ஒரு நாள் நாம் மனமாறி ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து, அன்னை மரியாள் வழியாக நாம் ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் மனமாறி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நாமும் அந்த விண்ணக சுவையை நாம் அதை அனுபவிக்க முடியும். ஆகவே அதை தான் அன்னை மரியாள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். ஒவ்வொரு காட்சியின் பொழுதும் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். அதுதான் திருமுழுக்கு யோவானும், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் மனமாற்றத்திற்காக, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவர் வருவார், அவர் துணையாளராக இருந்து உங்களை வழி நடத்துவார் நேர்மையான பாதைக்கு என்று உண்மைக்கு சான்றுபவராக இருப்பார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்தில் நாம் நினைத்து கொண்டிருப்போம் நல்லவர்களுக்கு தான் எல்லா சோதனைகளும் வேதனைகள் எல்லாம் வருது நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் இப்படிப்பட்டவர்களை தான் அவர் சோதிப்பார். நம்முடைய நம்பிக்கையில் நாம் இன்னும் திடமாக இருக்கின்றோமா, அல்லது அந்த நம்பிக்கையில் அந்த விதைப்பவர் அந்த ஊமையில போல அந்த விதை அந்த முள்வெளியில் விழுந்து நம்ம எல்லாம் அப்படி நெருக்கினது போல நம்ம அதிலே விழுந்து அமுங்கி எழுந்து விடாமல் நம்முடைய விசுவாசத்தில் நாம் அப்படியே வீழ்ந்து விடுவோம் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பரிசோதிப்பார். நமது முள்செடியில் விழுந்தாலும், இந்த உலக துன்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் நாம் விழுந்தாலும் நாம் எழுந்து ஆண்டவரை நோக்கி செல்கின்றோமா, அன்னை மரியாதையிடம் நாம் நம்முடைய மன்றாட்டுகளை வைக்கிறோமா, நம்ம அதற்காக மனம் வருந்தி அவரிடம் பரிந்து பேசுவதற்காக ஜெபிக்கின்றோமா, அவர்கள் மீது அன்னை மரியாதை இயேசு மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வருகின்றோமா, அல்லது இந்த உலகத்தில் ஈடுபடுகின்றார்கள், அல்லது உலக காரியங்களில் பல விதமான அதை சொல்கின்றார்கள், குறி சொல்கின்றார், இதை சொல்கிறார், நாடி போகிறோமா? எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கு? இப்படி சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு நல்லவர்களை இப்படிதான் தாக்க பார்ப்பான். அவனுடைய தந்திரம் இப்படி வலையில் சிக்க வைத்து நம்மளை அப்படி அந்த வலையிலிருந்து விட முடியாம அப்படி ஒரு கட்டி பிடித்து வைத்து மாறி அப்படி ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வருவான். அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சொன்ன போல ஜெபமாலையும் ஆயுதம். விவிலியமும் ஜெபமாலையும் ரெண்டு கையில நம்ம அந்த ஆயத்தை எடுத்தா சாத்தான் எவ்வளவு துன்பம் நமக்கு வந்தால் அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இறை வார்த்தையின் வழியாகவும் அன்னை மரியாளிடம் ஜெபமாலை சொல்லுவதாக. அதனால் நீங்கள் எப்பொழுது எங்கு சென்றாலும் உங்களுடைய பையில் ஒரு ஜெபமாலை வைத்திருக்க வேண்டும். அந்த ஜெபமாலை நம்முடைய இறை வார்த்தை தான். அதுதான் அன்னை மரியாள் அந்த ஜெபமாலை சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்திற்காக எப்பொழுதாவது யாராவது மனம் வருந்தார்கள், தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல். அதை தான் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நாம் சோர்ந்து போகிறோம். பல நேரங்களில் பல துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகின்றோம். சோர்ந்து போகாமல், நாம் தளர்ந்து போகாமல், நாம் அன்னையை பற்றி கொண்டிருந்தால் அன்னை நமக்கு வழிகாட்டுவார்கள், அன்னை நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அன்னை நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு அவர்கள் ஒரு மீட்பின் பாதையை அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதற்காக தான் அன்னை மரியாளை ஆண்டவர் தன்னுடைய ஒரு சிறப்பான ஒரு தாயாக அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுவதற்காக. ஆகவே நாம் அன்னையிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். நம்ம பாவ கலைகளிலிருந்து பாவ தலைகளிலிருந்து நாம் விடுபட்டு அன்னையை நோக்கி நாம் நம்முடைய கண்களை பதிவைப்போம். அன்னையும் இயேசுவும் தான் நம்முடைய வாழ்வில் அவர்கள் இருபெரும் தூண்களாக இருக்கின்றார்கள். அந்த தூண்கள் தான் இப்பொழுது இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது. அந்த தூண்கள் நம்மளை தாங்கவில்லை என்றால் நாம் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். அதான் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கின்றார். தீயவர்கள் எவ்வளவு நாள் தான் தீங்கு செய்ய முடியும்? இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்க. இந்த காலத்துல 60 to 70 80 அவ்வளவு வயசு அவ்வளவுதான் வாழ முடியும். ஏன்னா பாவம் அதிகரிக்கிறனால ஆயுள் காலம் குறைகிறது. நிறைய பிசினஸ் கலப்படம் ஏமாற்று இப்படி வளையலாம். ஆண்டவர் அந்த ஆயுள் காலங்களை குறைத்து வருகின்றார். அதன் காரணமாக பல இடங்களில் தண்ணீருக்கு தட்டுப்பாடாகிறது. பல இடங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை நம்முடைய பாவங்களால் இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. யாரெல்லாம் மனமாறலையோ, எத்தனை கோடீஸ்வரன் இது உலகத்துல வாழறதுக்கு தான் பணம் இருக்கும், அப்புறம் ஒன்றும் கொண்டு போக முடியாது, 2 கை விரிச்சுதான் போனோம். அப்படி நேரத்தில் கடவுள் அங்கு கணக்கு கேட்பார், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று. நல்லதொரு வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நிலை வாழ்வை நாம் சுவைக்க முடியும். கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை
மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை உறிஞ்சி அவர்களுக்கு எதிராக நாம் வாழும் பொழுது நாம் முடிவில்லாத தண்டனை தான் பெறுவோம். அதான் அன்னை மரியாள் சொல்றாங்க, அந்த சிறுவர்களுக்கு அந்த காட்சி காமிக்கிறாங்க. அந்த நரகத்துல எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கும் என்பது அந்த சிறுவர்களுக்கு அவர்கள் காமிக்கின்றார்கள். முடிவில்லாத தண்டனை, அந்த நரக அக்னியில் அவர்கள் ரொம்ப கத்தி அப்படி அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட அதனால்தான் பாவிகளுக்காக ஜெபிங்கள், பாவிகள் மனம் திரும்புவதற்காக அவரிடம் போய் எடுத்து சொல்லுங்க, ஜெபமாலை சொல்லுங்கள் என்று அன்னை மரியாள் அழுத்தமாக அந்த சிறுவர்களுக்கு கூறுகின்றார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவோம். ஒரு சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம் வழியில் நாம் வைத்துக்கிறோம். எப்பொழுது நமக்கு பணம் இந்த அதிகாரம்லாம் அதிகமாக வருதோ அப்போ கடவுளை மறந்து நம்முடைய வழியில் நாம் நடக்க ஆரம்பித்து விடுவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு என்பது அர்த்தம். கடவுளை மறந்து இந்த உலகத்தில் எங்களுக்கு இதுதான் கடவுள் என்று கடவுளை மையப்படுத்தாமல் இந்த அதிகாரம் பணம் தான் மையம், எங்களுடைய வாழ்க்கையில் அதான் கடவுள் என்று நம்பி அதை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அங்கு பேராபத்து இருக்கிறது என்று அது அவர்கள் உணர வேண்டும். இது தவறு, நான் இதன் கடவுள் என்னை படைத்த உண்டாக்கிய கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த கடவுளை என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னிலைப்படுத்த இல்லை என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எதற்காக நான் வாழ்கின்றேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து மனம் வருந்தி வாழவில்லை என்றால் ஆண்டவர் அவருடைய இறுதி நாளில் அவர் தீர்ப்பை கொடுப்பார். யாருக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நாம் நிலை வாழ்வை, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்றால் நாம் அதை நம்முடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். அதை தான் அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் அது நம் பரிந்து பேசுகின்றார்கள். அந்த பரிந்து பேசுதலினால்தான் நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலும் சரி, ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் உருக்கமாக மன்றாட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய கிளை பங்களிலும் எல்லா இடங்களிலும் மக்கள் மனம் மாற வேண்டும். நாம் சில நேரங்களில் புரிதல் தன்மை இல்லாமல் ஒரு சில பேர் குருவாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவர்கள் தவறாக பேசுகின்றார்கள். நாம் இந்த உலகத்தில் தீர்ப்பளிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கடவுள் இயேசுவே தீர்ப்பிடல அந்த பிடிபட்ட பெண்ண, நானும் தீர்ப்பிட மாட்டேன் என்றுதான் கூறுறாரு. அதனால யார் மீதும் குறிப்பாக நாம் விவிலியத்தில் பார்க்கலாம். அன்னைக்கு பிபிஎஸ் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்தேன் ஆண்டவருடைய வியத்தரிசைகள், இந்த எலிசாவினுடைய வியத்தரிசைகள். எலிசா அப்படி போய்கொண்டே இருப்பார். அவர் எலியாவால் அழைக்கப்பட்டு அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிறுவர்கள் அவரை கேலி செய்வார்கள். ஆண்டவரால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவர் தவறு செய்தால் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் கையில் நம் தீர்ப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, நாம் சுட்டி காட்டக்கூடாது. அதன் சிறுவர்கள் அவர்கள் கேலி செய்தார்கள். கேலி செய்தவுடன் அவர் சாபம் விட்டதனால் அந்த சிறுவர்கள் அந்த கரடி கடித்து அவர்கள் கொதறிட்டு. ஆனால் நாம் ஆண்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு நாம் சாபத்துக்கு உள்ளாகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு அந்த குறிப்பிட்ட நாள் அபிஷேகம் செய்த அவர்களை வாழ்க்கையில் அவரை நம் ஒவ்வொரு ஆன்மீக பாதையில் வழிநடத்துவதற்கு சிறப்பாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் புரிதல் தன்மை இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நாம் தவறுதான பேச்சுகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பேசாமல் அன்னை மரியாள் சொன்னது போல அவர்களுக்காக ஜெபியுங்கள். அதுதான் நம்ம செய்யணும். அந்த சிந்தனைகள் தான் வரணும். நம்மகிட்ட வேற ஏதோ சிந்தனைகள் அப்படி நம்ம நிரப்பிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கையை நம்ம போட்டு அந்த தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். அதனால என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை தியானிக்கணும். இறை வார்த்தையை தான் உள்வாங்கணும். அதன்படி உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ உள்ள ஆழமா போடுறீங்களோ இறை வார்த்தையை, அவ்வளோக்குள்ள நீங்க உடல் வலிமையோடு இருப்பீங்க, மன வலிமையோடு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு அவர் பேரின்ப வீட்டில் முடிவில்லா நிலையான வாழ்வை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஒரு நல்ல சிந்தனையோடு பயணிக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் ஏன் படைத்தார்? அன்போடும் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் அமைதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் ஒருவருக்கு மகிழ்ச்சியோடும் வாழலாம். அதற்காக தான் படைத்திருக்கார். நாம் அவருடைய சாயல்கள், அவருடைய பிள்ளைகள். அவர் நம் தந்தை, அப்பா என்று அழைக்கிற உரிமை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் எப்படி ஒருவருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரும் கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை எப்படி அன்பு செய்தார்கள், அதன் பிறகு அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களை அன்பு செய்தார்கள், அவர்களுக்காக ஜெபித்தார்கள். எல்லோருக்காகவும் அன்னை மரியாள் ஜெபித்தார்கள். அவர்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக சான்று சொன்னார்களோ அவர்களுக்காகவும் அன்னை மரியாள் ஜெபித்து அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார்கள். அதே போல் நாமும் மற்ற ஒருவருக்காக நமக்கு எதிராக பேசுகிறவர்கள் நாம் அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவரை தொட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த ஒரு நல்ல பண்பு நலன்களை நம்முடைய மனதில் நாம் விதைக்க வேண்டும். நாம் தொடர்ந்து நாம் இந்த கல்வாரி பலியில் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி பிரான்சிஸ் கிறிஸ்தாஜா அவர்களுக்காக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் அவர் சிறப்பாக ஆண்டவர் அவரை விசேஷமாக தேர்ந்தெடுத்து நம்முடைய பங்கிற்கு நல்ல பணியை செய்வதற்காக பல முயற்சிகளை அவரை கொண்டு வந்திருக்கின்றார். ஆண்டவர் தான் அவரோடு உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டும். அவருக்கு நல்ல ஆற்றலின் சக்தியும் கொடுத்து இந்த பங்கை நல்ல முறையில் வழிநடத்துவதற்கு இறைவன் தான் அவரோடு உடன் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அருள்பணியாளர்களும் அவர்கள் அதான் சொல்லுவாங்க, இன்னொரு கிறிஸ்து என்று சொல்வார்கள். குருவானவர் இன்னொரு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் எப்படிப்பட்ட மனங்களை நாம் நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து நாம் இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றார். அதான் ஒவ்வொரு குருவானவரும் அன்னை மரியாளுடைய பக்தியில் வளர்வார்கள். அன்னை மரியாதையும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக, இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக அந்த வல்லமை கிடைக்கின்றது. அந்த வல்லமை அன்னை மரியாள் வழியாக அது நிரப்ப பெற்று அது ஒரு சில நேரங்களில் நாம் குறைந்திருந்தாலும் அன்னை மரியாள் உறுதுணையாக நின்று அந்த குருத்துவ பணியை செய்வதற்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து வீழ்ந்து விடாமல் தொடர்ந்து மன்றாடுகள். ஆண்டவருடைய பணி செய்வதற்காக தந்தை அவர்களுக்கு சிறப்பாக மன்றாடுகள். தந்தை இன்னும் நல்ல பணிகளை நம்ம ஊருக்கு எடுத்து செய்ய வேண்டும். நம்முடைய கிளை பங்களிலும் எடுத்து நல்ல முறையில் அவர் சிறப்பாக பணியை ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் தொடர்ந்து அவர் உறுதியாக நிலைத்திருந்து அவருக்கு உகந்த ஒரு மகனாக இருந்து நம் பங்கை நல்ல முறையில் வழிநடத்த இறைவன் தான் அவரோடு உடனிருந்து நாம் வழிநடத்த வேண்டும் என்று நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம் அன்னை பாத்திமானின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நல்லாயனம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவருக்கும் நல்லதொரு உடல் உள்ள சுகத்தையும் பணி செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நீதியின் அரசனையும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி பொது நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்காக உழைக்கும் நல்ல தலைவர்களாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தாயும் தந்தையுமான இறைவா, தூய மாத்திமா அன்னை திருவிழாவை
கொண்டாடும் நாங்கள் அன்னை தருகின்ற அமைதி சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, இன்று தமது குறிப்பிட்ட நாளை கொண்டாடுகிற எமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு நல்லதொரு உடல் உள்ள சுகத்தையும் குருத்துவ பணியை திறம்பட செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் இறைவா, எங்களது குடும்பங்களில் நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ தேவையான ஆற்றலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக ஆண்டவர் நோக்கி கரம் வைப்போம், கரம் ஏந்துவோம், கரம் ஏந்தி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கரம் ஏந்துகிறேன், நீ தருவீர் என்று நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என் மனதில் இருக்கிற மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறாங்க. கரம் ஏந்தி மன்றாடுகிறேன், வரம் தாரும் என்று சொல்லி தாழ்மையாய் தயவாய் பக்தியாய் பணிவாய் ஆண்டு நோக்கி மன்றாடி நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். முருங்கை முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலப்போம் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். அன்பிற்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, புனித பாத்திமானை நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையா உமக்கு நிலையான குடையாக மாறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற
இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனியுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றுகளும் செராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள்
உயிர்ப்பை நினைவூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே குருத்துவ அருள் பொழிவு நாள் விழாவை கொண்டாடுகின்ற என் பாசமிகு பங்கு தந்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை கூறியது போல நான் உங்களை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று கூறினேன். ஆண்டவரை நீர் அவரை உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன். ஆண்டவரை உமது அன்பாலும் அருளும் ஆசிராலும் அவரை நிரப்பி அவரை வழிநடத்தி உமது பணியை இன்னும் மென்மேலும் திறம்பட செய்திட அவருக்கு ஞானத்தையும் ஆற்றையும் சக்தியும் கொடுத்து அவரை வழிநடத்துவீராக. மேலும் இங்கு கூடியிருக்கின்ற எம் ஒவ்வொருவரையும், கூடியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறியவர்களிருந்து பெரியவர் வரை கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றாக இந்த கல்வாரின் வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் மருத்துவ பணி, கல்வி பணி செய்து கொண்டிருக்கிற, ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நீதாம் அவரோடு உடனிருந்து இந்த பணிகளை நல்ல செய்வதற்கு ஆற்றலையும் சக்தியும் கொடுத்து, ஆண்டவரை நீதாம் இவரோடு உடனிருந்து எல்லா விதமான துன்பங்கள், போராட்டங்கள், சவால்கள் வரும்போது இவர்களுக்கு நீதாம் உறுதுணையாக நின்று நீர் இவர்களை காத்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற உம்முடைய பாதத்தில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வழிகாட்டுவீராக. உமது அன்னை எங்களுக்கு நல்லதொரு வழியாகவும் எங்களுக்கு மீட்பின் அந்த வாழ்விற்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்ற அந்த பாசமான அன்னை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே, அந்த அன்னையை நாங்கள் ஒவ்வொருவரும் கரம் பிடித்து அந்த அன்னையை பின்பற்றி சென்று அந்த அன்னை சொல்வதை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் வாழ்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக, உமக்கேற்ற மக்களாக வாழ எங்களுக்கு நல்லதொரு அருளையும் ஆசிரியையும் ஒளிந்தருள்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயும் எங்கள் ஊரின் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய அன்னை, அற்புத கவியின் தூய் எல்லூர்த அன்னை, எங்கள் இணை பாதுகாவலர் புனித அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியார், புனித திருத்துதர்கள், இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்குவந்தவராய் இருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றனா மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமா இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தொழிலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயரு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 54. நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் கடைந்து
குடும்பத்தை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நன்றி நன்றி நல்ல தேவனே, தூய பாத்திமா அன்னை திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற எங்களுக்கு அன்னையின் மூலம் அமைதியையும் சமாதானத்தையும் தந்த இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நல்லயனாம் இறைவா, ஆயன் தன் மந்தையை காப்பது போல் எங்களை வழிநடத்த நல்ல பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் தந்தை இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. அன்பின் இறைவா, உமது அன்பு அன்னையைப் போல் இவ்வுலகில் எங்களை பராமரித்து பாதுகாக்க அன்பு பெற்றவரையும் அருமையான உடன்பிறப்புகளையும் தந்த இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தெய்வமே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. அன்புக்கவில்லை குருத்துவ வாழ்விலே 9 ஆண்டுகள் நிறைவு பெற்று 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறேன். எவ்வளவு நாட்கள் விரைவாக சென்றிருப்பதை பார்க்கிற போது கடவுளுடைய பேரிரக்கமும் அன்பும் வெளிப்படுகிறது. நான் குறும்படத்தில் நுழைந்த நாள் இப்போது வரை பார்க்கிற போது எல்லாமே இறைவன் தான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இறைவன் வழிநடத்திருக்கிறார். வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் புரிந்து கொள்ள கடவுள் எனக்கு பலவிதமான வாய்ப்புகளை வசதிகளை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே அந்த இறைவனை போற்றி புகழ்கிறேன். இளங்குளத்தில் மிகப்பெரிய வாய்ப்பாக ஒரு குருவானவர் பார்க்கக்கூடியது அந்த அழகான ஆலயம். அந்த ஆலயத்தில் அந்த பலிபீடத்திலே திருப்பலி நிறைவேற்றுதான் இளங்குளத்திற்கு வருகிற அந்த குருவானவருக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அந்த அழகான ஆலயத்தை அருள் தந்தை அன்பு சொன்னவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பலிபீடத்தில் பலி பூசை ஒப்பு கொடுப்பதை தான் நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அது இளங்குளத்தில் வருகிற ஒவ்வொரு குருவானவருக்கும் இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே அதை நான் உணர்ந்து செயல்பட இறைவன் பல்வேறுமான வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நீங்களும் பல விதத்திலே உறுதுணையாக பல காரியங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். 3 ஆண்டுகள் இதில் பார்க்கிற போது 6 காரியங்கள் நடைபெற்றிருக்கிறார். 3 ஆண்டுகளிலே 6 விதமான வளர்ச்சி பணிகள் இளங்குளத்தில் நடைபெற்றிருக்கிறார். அதற்கெல்லாம் அன்னை அள்ளித்தரும் அன்னையால் நான் வந்தவுடனே கண்டேன். அந்த தாயை சாதாரண தாயாக அல்ல, அள்ளித்தருகிற அதிசய ஆரோக்கியனையாக கண்டேன். கண்டது மட்டுமல்ல, அதை பரப்புவேன் என்பதற்காக முயற்சி எடுத்தேன். அது இப்போது பரவி கொண்டிருக்கிறதை நினைத்து அகமகிழ்கிறேன். ஆண்டவரை போற்றுகிறேன். தொடர்ந்து பல காரியங்களை இறைவன் நமக்கு செய்வார். அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனை செய்வார்கள். நாம் தொடர்ந்து அவரை புகழ்வோம், வாயார புகழ்வோம். அதுதான் நம்முடைய செயல்பாடு. நான் நினைக்கும் வரை இளங்குளத்தில் அந்த தாயை இன்னும் புகழ்வதற்காக நாம் இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும். அதான் நான் பார்ப்பது. போதாது, இன்னும் போதாது. அந்த தாயை பற்றி பேசுவது
நாம் போதாது, இன்னும் அதிகமாக அவளை பற்றி பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும், பரப்ப வேண்டும், வெளியே அறிவிக்க வேண்டும். மிகப்பெரிய விதத்திலே ஆலயம் ரோட்டு ஓரமாக, சாலை ஓரமாக இருக்கிறது. மிகப்பெரிய வசதி வாய்ப்பு. நாங்கள் அதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் செய்வோம் என்பதை சிறப்பாக உங்களுக்கு அறிவிப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளில் இந்த இடத்தை அழகாக அருமையாக அருட்சோரிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பழைய சுப்பீரியர் அருட்சோரி பாத்திமா அவர்கள் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் பெயர் பாத்திமா. இங்கு பாத்திமான்னு என்னுடைய கெவி இருந்தது. இதை பார்க்கிற போது ஒரு திருப்பலி வைக்க வேண்டும் எனக்கு ஆசை இருந்தது. அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். உடனடியாக அன்னை மரியாள் போல் ஆம் என்றார்கள். இது 3 வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது தற்போதைய அருட்சோரி இல்லத்தினுடைய தலைவி அருட்சோரி ஆலிஸ் அவர்களும் அமைதியின் சுகமாக இருக்கிறவர்கள். அவர்கள் கடந்தது போல இப்போது நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற போது அவர்கள் உடனே ஆம் என்றார்கள். மிக சிறப்பான விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு அருட்சோரி பிளேஸ், அருட்சோரி மஞ்சளா எல்லோருமாக சேர்ந்து சிறப்பாக இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அருட்சோரிகள் மிக சிறப்பான விதத்தில், மிகப்பெரிய விதத்தில் அவர்கள் அருட்சோரியாக மட்டுமல்ல, உறவாக இருப்பது, ஒரு உறவாக அவர்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நினைத்து நான் கடவுளை போற்றுகிறேன். கைத்தட்டி அவர்களை பாராட்டுகள், வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் தந்தை ரவின் அவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறேன். அவர்கள் காலையில் 4 மணிக்கு ஒரு விழாவுக்காக சென்றோம். அதன் பிறகு மாலை தான் வந்தோம். எல்லா நேரத்தையும் எப்போது கூட்டாலும் என்னுடைய சொந்த பணியாக இருந்தாலும் சரி அவர் வருகிறார், அவர் வந்து உதவி செய்கிறார். அந்த வகையில் அதன் பிறகு மறைவுரையும் கூட எந்த நேரத்தில் கேட்டாலும் மிக சிறப்பான விதத்தில் தயாரிக்கிறார். அவர் தூங்குவாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. பல நேரங்களிலே இங்கு ஒரு பூசை இருக்கும், வெளியிடத்தில் ஒரு பூசை இருக்கும், அதுக்கும் அவர் தான் செல்வார். என்னிடத்தில் கேட்கிற போது மண்மேந்தர் வருவார் என்று சொல்லி அவரைத்தான் பல நேரங்களில் அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆகவே அவ்வாறு சிறப்பாக, ஆர்வமாக, வேகமாக ஆண்டோடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் இந்த நாளில் அவருக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் இருக்கிற இடம் சிறப்பான இடம். பாருங்கள், நம்முடைய ஆயரவர்கள் இறையிடத்தில் முகாம் நாம் வடக்கங்குளத்தில் வைத்திருந்தோம். அப்போது அருட்தந்தை ரவினை பார்த்தா அவர் கூட்டு வச்சுக்கிட்டார். இது யார் தெரியுமா? இந்த ஃபாதர் யார் தெரியுமா? அவர் அங்கே வேலை பார்க்குறாங்க. பணமுடி திருவிழாவுக்கு போயிருந்தோம், அங்கே பார்த்துக்கிட்டாரு. அங்கேயும் ஃபாதர் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது யார் தெரியுமா? இந்த ஃபாதர் அங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டுருவார். அதனால் அப்படி சிறப்பான விதத்தில் ஆயிரவர்கள் மனதில் வைத்து இந்த பெரிய அரிய பணிக்காக அவரை போற்றுகிறார்கள். அவருக்காக அது சிரமமான பணி. அப்படி சொன்னபோது சொன்னார்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்க முடியும். இப்போது கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கே நச்செய்தி அறிவிக்க முடியவில்லை. எல்லாம் தொட்டாசனிகளாக நடக்குது, அவர்களுக்கே அறிவிக்க முடியவில்லை. ஆனால் இந்து மதத்தை சார்ந்த அவர்களுக்கு நச்செய்தி அறிவிப்பது பெரிய சவால். அதை செய்வது அந்த கடினமான பணியை செய்கிறார்கள். ஆகவே அதற்காக தொடர்ந்து சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் டிபிஎஸ் குழந்தைகள் மிக சிறப்பான விதத்தில் திருப்பியை சிறப்பு செய்திருக்க அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான இணையூர் மக்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். இணையூர் மக்கள் நேற்று வடிவால்புரத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கு சடையநேர் பத்மநாதபுரம் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான நமக்குள்ளே அருட்சோதி நமக்காக இட்லி வடை இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து உங்கள் லட்டும் கொடுக்கப்படும். ஆகவே நமக்கு சரியான விருந்து தான். அதனால் அதில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ளே நாம் கலை நிகழ்ச்சி வைக்கிறப்போ ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், கலை நிகழ்ச்சியில் அன்பியம் அதோடு சேர்ந்து ஒரு பக்த சபை ஏதாவது வருகிறது உங்களோட. அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த வார்த்தை ஓட்டுறீங்க பார்த்தீங்களா? வார்த்தை வந்து சாட்டில் எழுதுறீங்க அல்லது தெர்மோகோல் சீட்டை எழுதுறீங்க. அப்போ எழுதும்போது காத்தடிக்குது, கீழே விழுந்து பார்த்தீங்களா? கலை நிகழ்ச்சிக்கா ஏமா அப்படின்னு பார்த்து முறைக்கிறீங்க. அந்த கலை நிகழ்ச்சி வைக்கும்போது ஷார்ட் எழுதி வைக்கிறீங்க, அது காற்றுல அடிக்குது, அந்த கீழே விழுந்து போகுது பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு போல் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் அதில் அடித்து உங்கள் அன்பியம் அந்த சபை அதை பேர் எழுதி வச்சுட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம், அடுத்த வருஷமும் வச்சுக்கலாம். அதை பின் போட்டால் முடிஞ்சு போச்சுக்க, எந்த வார்த்தையும் கீழே விழாது, அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் இந்த வருடம் முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள். ரொம்ப அதிகமாக பணம் வராது. அதை நீங்கள் வந்து அடித்து வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சுருட்டி வச்சா போதும், அடுத்த வருஷம் போட்டு மாட்டினா போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதை நீங்கள் வந்து
சில நேரத்தில் கலந்து ஓடிடுது, சில நேரத்தில் பின்னு குத்த முடியல, அதன் பிறகு யார் நடத்துகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த முயற்சியை நீங்கள் சிறப்பாக எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக ஆலய நிர்வாகிகள், தோள் கொடுத்த தோழர்கள் மிக சிறப்பான விதத்தில் இந்த ஒளி இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தடி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நாம் இறைவனை புகழ்வோம், கடவுளை போற்றி புகழ நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் பெருமருடைய தாயின் நிறைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறு நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. ஆண்டவரே, உமது பெயரை மாற்றிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடி உள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. பக்கம் 103. அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி பிரான்சிஸ் கிறிஸ்ராஜ் அவர்களுக்கு நம் ஒவ்வொருவரின் சார்பாக இந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால், ஒரு தந்தைக்கு
கேக்கு இந்த இனிப்பை கட்டுவதன் வழியாக அவர்களுக்கு பாடல் பாடுவதன் வாழ்த்து பாடல் வழியாக நம்ம அன்பை ஒருவருக்கு அந்த பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கேக்கு அவருடைய பாடல்களும் வாழ்த்து பாடல்களும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நம் தந்தை அவர்கள் அன்புடன் வரவேற்கின்ற அழைக்கின்றேன். இந்த கேக்கை கட்டி அந்த அன்பை அந்த ஆச்சரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிரவும் தந்தை அவர்களை இப்பொழுது அழைக்கின்றேன். On this day, let's all sing together. On this day, let's all sing together. Hearty congrats, hearty congrats, hearty congrats, la la. எல்லாரும் கை தட்டுங்க. Hearty congrats, hearty congrats, hearty congrats, la la. It's you, it's brought love and happiness. It's you, it's brought love and happiness. It's you who made us very, very proud. It's you who made us very, very proud. On this day, let's all sing together. On this day, let's all sing together. Hearty congrats, hearty congrats, hearty congrats, la la. Hearty congrats, hearty congrats, hearty congrats, la la.